பாமகவுடைய சித்திரை முழுநிலவு வன்னியர் சங்க மாநாடு மாமல்லபுரத்துல மே 11ஆம் தேதி நடந்தது இல்லையா? இதுல பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ், "நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா நடவடிக்கை எடுத்துருவேன்" அப்படின்னு வார்னிங் கொடுக்குற டோன்ல பேசியிருந்தார் இல்லையா? மிக முக்கியமா, அ "நான் வந்து ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எல்லா மக்களுக்காகவும் நான் வந்து பாடுபட்டிருக்கேன். என்னுடைய கால்படாத கிராமங்களே கிடையாது. நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒருத்தன். அந்த மாரி தான் எல்லோருமே செயல்படணும்" அப்படின்னு கடுமையாக அவரு பேசியிருந்தாரு. அதாவது இங்கேயும் மெல்லிய வகையில அப்பா, மகனுக்கு இடையிலான அந்த வார் வெளிப்பட்டிருக்கு, போர் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, இவை எல்லாமே மறைமுகமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் சுட்டிக்காட்டுற மாதிரியும் இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு இளைஞரணி செயலாளர் ராமதாஸ் அவருடைய பேரன் திரு முகுந்தன், அவரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அன்புமணி 2 பேரும் இருக்க தான் ராமதாஸ் அவரு நடுவுல இந்த மாநாட்டுக்கு வந்தாரு. ஸோ பாமகவில் இந்த மாநாட்டை சுற்றியும் இன்னும் அந்த வார் ஏதோ ஒரு வகையில வெளிப்பட்டு கொண்டிருக்குங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.